ஒரு ஃபோன் பண்ண முடியாதுங்க. அங்கேருந்து ஒரு செய்தி, ஒரு சாவு செய்தியோ, திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லையோ, இங்கேருந்து நம்ம அவுட்டருக்கு ஃபோன் பண்ண முடியாது. அவுட்லேருந்து வெளியே உள்ளே வராதுங்க. பிஎஸ்எல் டவர் கிடச்சதுமே டாக்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. டாக்டரு கீழே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்துருங்க. அப்போ நைட்டு 12 மணி நேரம் டாக்டர் வருவார், நானும் வருவேன். பர்சனல் டாக்டருக்கு இந்த வோடாஃபோன்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் செல்லுபடி ஆகிறதில்ல. இப்போ ஜியோ போட்டிருக்காங்க, செல்லுபடி ஆகிறதில்ல. எந்த டவருமே வந்து கிடைக்கிறதில்ல. ஆனால் இருந்தாலும் பிஎஸ்எல் டவர் எங்களை உயிர் கொடுத்து காப்பாற்றுது. பிஎஸ்என்எல் டவர் மட்டும்தான் போதும். அதுதான் இந்த ஊருக்கு சௌகரியம். பிஎஸ்என்எல் வராமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? பிஎஸ்என்எல் இல்லாமல் இருக்கிறப்போ ஒன்றுமே எதோ என்னமோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எப்படி இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாத ஃபோனில் பேசிக்க ரொம்ப கஷ்டம், நினச்சி கூட பார்க்க முடியாது. பழைய காலத்தை பின்னோக்கி நாங்கள் போயிடுவோம். அரசு துறை சார்ந்த பார்த்து தான் கொஞ்சம் செயல்பட்டு இருக்குதுங்க. அது இல்லாட்டி இருக்க முடியாதுங்க. இருக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, ஜனங்களும் இல்லை. இங்கே கிடைக்கல ஒன்றும் இல்லைன்னா ரொம்பவும் எப்படின்னா நம்ம ஆதிவாசின்னா அதுக்கு உண்மையாகவே வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை தர முடியாதுங்கிற போலி பிம்பம் அரசாங்கத்தாலேயே முன்வைக்கப்படுது. ஆனால் இந்த சூழலுக்கு மத்தியிலும் ஒரு மாவட்டம் மட்டும் பிஎஸ்என்எலுக்கு அதிக வாடிக்கையாளர்களையும் வருமானத்தையும் அளிச்சிட்டு இருக்கு. மக்கள் ஒற்றுமை பாதுகாப்பு.